ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஒண்டர்ஸ். இந்த வீடியோவில் நாம கேமரால பதிவான காட்டு விலங்குகள் கிட்ட சிக்கிய மனிதர்களுடைய சில சம்பவங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அமெரிக்காவின் குடியிருப்பு பகுதி ஒன்றில் அதிக அளவு தேனீக்கள் சுத்திட்டு இருக்கிறதா அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் காவல்துறைக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. இதை விசாரிக்கிறதுக்காக ஒரு ஆபீசர் சம்பவ இடத்துக்கு வந்திருக்காரு. தேனீக்களை பத்தி விசாரிக்க எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாம ஃப்ரீயா வந்த அவரை காரை விட்டு இறங்கினதும் தேனீக்கள் அவரை சுத்தி வளைச்சி தாக்க தொடங்கி இருக்கு. கடுமையா கொட்டு வாங்கின அவரு ஒரு கட்டத்துல சாலையில விழுந்து அப்புறமா மறுபடியும் எழுந்து தன்னோட காரை நோக்கி ஓடி இருக்காரு. ஆனா கார்ல இருந்த அவரோட பார்ட்னர் டோரை ஓபன் பண்ண மறந்துட்டாராம். மெடிக்கல் டீம் அந்த இடத்துக்கு வந்தும் அவங்களால பக்கத்துல கூட போக முடியல. இந்த சம்பவங்களை நியூஸ்ல பாத்துக்கிட்டு இருந்த தேனி வளர்க்குற ஒரு நபர் அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே இருந்ததால சம்பவ இடத்துக்கு வந்து அவரை காப்பாத்த உதவி பண்ணியிருக்காரு. அவர் தேனி கூட்டையும் கண்டுபிடிச்சி தேனீக்களை கட்டுப்படுத்த மருந்துகளையும் தெளிச்சிருக்காரு. பல இடங்கள்ல கொட்டு வாங்கியிருந்த அந்த ஆபீசரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் காப்பாத்திருக்காங்க. ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த இந்த நபரோட பேரு பிராங்க் ஹியூஸ்டா. வனவிலங்கு ஆர்வலரான இவரு வனவிலங்குகள் கிட்ட ரொம்ப நெருக்கமா போய் அதை வீடியோவா எடுத்து தன்னோட சமூக வலைதள பக்கங்கள்ல பதிவிட்டு இருக்காரு. இது காரணமா இவர் கொஞ்சம் ஃபேமஸாவும் இருக்காரு. சமீபத்துல காட்டுக்கு நடுவுல சில மான்களை பார்த்ததும் கேமராவை செட் பண்ணி மான்களுக்கு ரொம்ப பக்கத்துல போயிருக்காரு. இவர் பக்கத்துல வர்றத பார்த்ததும் கூட்டத்துல இருந்த 3 சின்ன மான்கள் அந்த இடத்தை விட்டு ஓட தொடங்குது. ஆனா அதே கூட்டத்துல பெரிய கொம்புகளோட இருந்த ஆண் மான் ஒண்ணு 2 அடி முன்னாடி வந்து பிராங்க் மேல வேகமா மோதின வேகத்துல பிராங்க் கீழே விழுறாரு. ஆனாலும் அந்த மான் நிறுத்தாம தன்னுடைய கொம்புகளால அவரை கடுமையா தாக்க தொடங்குது. கொம்புகளை விட்டுட்டா அது வேகம் எடுத்து தாக்குங்கிறதால பிராங்க் அந்த கொம்புகளை கெட்டியா பிடிச்சி தாக்குதலோட பாதிப்பை பெரிய அளவு குறைக்கிறாரு. 4 நிமிட போராட்டத்துக்கு அப்புறமா அந்த மான் அவரை விட்டுட்டு போக முடிவு பண்ணுது. உடல் முழுக்க காயத்தோடையும் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோடையும் அந்த இடத்தை விட்டு தப்பிச்ச பிராங்க் உதவிக்கு கால் பண்ணியிருக்காரு. இத பத்தி பேசின பிராங்க் அந்த மானுக்கு தப்பிச்சு போக இடம் கொடுக்காம ரொம்ப பக்கத்துல போனதால தான் அது தன்னை தாக்குனதா சொல்லியிருக்காரு. சீனாவின் பெய்ஜிங் நகர்ல இருந்த காஃபி ஷாப் ஒண்ணுல வேலை பார்க்கிற இந்த லேடி கடையில தனியா இருக்காங்க. திடீர்னு கடைக்குள்ள காட்டுப்பன்றி ஒண்ணு வேகமா உள்ள வந்திருக்கு. உள்ள வந்த காட்டுப்பன்றி கவுண்டரோட எண்டு வரைக்கும் போய் அப்படியே கவுண்டருக்குள்ள போகுது. இத பார்த்த அந்த லேடி பயந்து போய் கவுண்டர் மேல ஏறி அந்த பக்கம் குதிக்கிறாங்க. பின்னாடியே பன்றியும் மேல ஏறி அந்த பக்கம் குதிக்குது. ஆனா மறுபடியும் அவங்கள தாக்க ட்ரை பண்ணாம வந்த வழியாவே திரும்பி போயிடுது. கடைக்குள்ள வந்த பன்றி பயந்து போனதால தான் அது கொஞ்சம் பரபரப்பா இருந்திருக்கே தவிர அவங்கள தாக்கணுங்கிற எண்ணம் அதுக்கு இல்ல. அதிகாரிகள் அந்த பன்றியை பத்திரமா காட்டுல விட்டதா சொல்லப்படுது. சவுத் ஆப்பிரிக்காவின் கேப் பாயிண்ட்டுக்கு உலகம் முழுக்க சுற்றுலா பயணிகள் வர்றாங்க. சஃபாரி போறதும் மாலை நேரத்துல கடற்கரை ஓர ரெஸ்டாரண்ட்டுகள்ல டின்னர் சாப்பிடுறது ஒண்ணு விடுமுறையை கழிக்க இது சிறந்த இடமா இருக்கு. 2016 அந்த மாதிரியான ஒரு நாள்ல கடலோர ரெஸ்டாரண்ட் ஒண்ணுல சுற்றுலா பயணிகள் நிறைஞ்சிருக்கும் போது திடீர்னு சில பஃபூன் குரங்குகள் அந்த பகுதிக்கு வந்திருக்கு. மக்கள் உணவு சாப்பிடுறத பார்த்த இந்த குரங்குகள் உடனடியா சாப்பாட்டு வேட்டையில இறங்கி இருக்கு. யார பார்த்தும் பயப்படாம டேபிளுக்கு டேபிள் தாவி மக்கள் கிட்ட இருந்து சாப்பாட்டை வலுக்கட்டாயமா வாங்கி சாப்பிட்டு இருக்கு. சில டேபிள்கள் உடைச்சதாவும் பல பயணிகளுக்கு காயங்கள் ஏற்பட்டதாகவும் சொல்றாங்க. பூங்கா அதிகாரிகள் வந்து குரங்குகளை அங்கிருந்து அப்புறப்படுத்தி இருக்காங்க. 2012 வயலட்டுங்கிற லேடியும் அவங்க கணவரும் நமீபியால இருக்கிற காட்டு விலங்குகள் சரணாலயம் ஒண்ணுக்கு போயிருக்காங்க. இந்த சரணாலயத்துல சுற்றுலா பயணிகள் காட்டு விலங்குகளுக்கு பக்கத்துல போகவும் அதுங்க கூட போட்டோ எடுக்கவும் அலோ பண்றாங்க. மனிதர்களுக்கு பழக்கப்பட்ட இந்த விலங்குகள் அவங்களை எதுவும் செய்யறதில்ல. இதை நம்பி வயலட் சிறுத்தை ஒண்ணுக்கு ரொம்ப பக்கத்துல போய் போட்டோ எடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. சில போட்டோக்கள் எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு கட்டத்துல தவறுதலா சிறுத்தை ஒண்ணு முன்னாடி குறிஞ்சதா சொல்லப்படுது. இந்த தவறான நகர்வு சிறுத்தையோட வேட்டை குணத்தை வெளியே கொண்டு வந்து அது அவங்க பின்னங்கழுத்த பலமா கவ்வி இருக்கு. அவங்க கணவர் அங்கேயே இருந்திருந்தாலும் அவரால் எதுவும் செய்ய முடியல. சரணாலய அதிகாரிகள் வேகமா செயல்பட்டு சிறுத்தையை அங்கிருந்து அப்புறப்படுத்தி இருக்காங்க. ஆனாலும் அவங்க கழுத்துல காயம் பலமா இருந்திருக்கு. அவசர சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு போய் அவங்கள காப்பாத்தி இருக்காங்க. சலூன் கடையோட கதவை உடைச்சிட்டு உள்ள புகுந்த மான் ஒண்ணு உள்ள இருக்கிற பொருட்களை எல்லாம் சேதப்படுத்திட்டு அப்புறமா மறுபடியும் வெளியே போகுது. ஒரு பெரிய திமிங்கலம் ஒண்ணு சின்ன படகை கவிழ்க்கிற வீடியோ தான் இது. யானை பக்கத்துல வரும்போது அமைதியா அசையாம இருந்தா யானை எதுவும் செய்யாதுன்னு இவங்க நினைச்சிட்டாங்க போல. ஆனா பக்கத்துல வந்த அந்த யானை போங்கடாங்கிட்டுன்னு அவங்கள தள்ளி விடுது. இரவு நேரத்துல வீட்டுக்குள்ள நுழைஞ்ச இந்த கரடிய அது கூட சண்டை போட்டு இவர் அதை வெளியே துரத்துறாரு. கடைக்குள்ள ஏதோ சத்தம் கேக்குதுன்னு செக்யூரிட்டி அந்த பக்கமா பார்க்க வரும்போது திடீர்னு வந்த கரடி ஒண்ணு அவரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த பக்கமா ஓடி போகுது. ஒட்டக சிவிங்கிக்கு இந்த சின்ன பையன் உணவு கொடுக்கறான். அடுத்து நடந்ததை நீங்களே பாருங்க.
மலையில பைக் ஓட்ட போன இவங்கள ஒருத்தர் எப்படியோ கீழே விழுந்திருக்காரு. அடுத்த சில வினாடிகள்ல ஒரு கரடி ஓடி வந்து அவரை தாக்க முயற்சி பண்ணது. ஆனா நல்ல வேளையா அவரு அந்த கரடி கிட்ட இருந்து ஓடி தப்பிக்கிறாரு. ஜூக்கு வந்திருக்கிற இந்த சின்ன பையனை ஒரு புலி நோட்டம் விடுது. அவன் இந்த பக்கமா திரும்பின அடுத்த சில வினாடிகள்லயே அது ஓடி வந்து அவனை பிடிக்க ட்ரை பண்ணுது. நடுவுல மட்டும் அந்த கண்ணாடி சுவர் இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்னு நீங்களே நினைச்சு பாருங்க. கடந்த 2024ஆம் ஆண்டு இங்கிலாந்தை சேர்ந்த ரோலாண்ட் செர்ரிங்கிற ஒரு நபர் ஆப்பிரிக்காவின் ஜம்பாசி நதிக்கு தன்னுடைய மனைவியோட சுற்றுலா போயிருக்காரு. 63 வயதான அவரு நதியில படகு சவாரி போய்கிட்டு இருந்த நேரம் திடீர்னு தண்ணிக்குள்ள இருந்து வந்த நீர் யானை ஒண்ணு அவரோட படகை கவிழ்த்து அவரை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருக்கு. என்ன நடக்குதுங்கிறத அவரு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே மறுபடியும் அவரை கடிச்சு தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிருக்கு. அந்த தருணத்துல தான் ஒரு பொம்மை மாதிரி உணர்ந்ததா அவர் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் தன்னுடைய முழு பலனை திரட்டி அது கூட போராடி அதோட வாயில இருந்து தன்னை விடுவிச்சு தண்ணிக்கு மேல வந்திருக்காரு. ரொம்ப மோசமான நிலையில அவர் மருத்துவமனைக்கு கொண்டு போய் அவருடைய உயிரை காப்பாத்திருக்காங்க. 1990களில் பால் டெம்ப்ளர்ங்கிற ஒரு நபர் ஆப்பிரிக்காவின் ஜாம்பேசி நதியில கைடா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. தன்னுடைய வேலையில ரொம்ப அனுபவம் வாய்ந்த இவரு 1996 ஒரு நாள்ல தன்னோட வழக்கமான வேலையை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. சுற்றுலா வந்த பயணிகளை சின்ன படகுல அமைதியா இருந்த ஜாம்பேசி நதியில கூட்டிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. திடீர்னு நீர் யானை ஒண்ணு தண்ணியில இருந்து மேல வந்து படகுல இருந்த எல்லாரையும் தண்ணியில தள்ளி விட்டுருக்கு. எல்லாரும் தண்ணியில விழும்போது பால் மட்டும் நீர் யானைக்கு முன்னால போய் விழுந்திருக்காரு. அடுத்த சில நொடிகள்ல அவருடைய கையை கடிச்ச அந்த நீர் யானை முழங்கைக்கு மேல கைய துண்டா எடுத்திருக்கு. வலியில துடிச்சுக்கிட்டு இருந்த அவரை மத்தவங்க காப்பாத்தி மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அதிக அளவுல ரத்தம் இழந்திருந்தாலும் அவரை எப்படியோ காப்பாத்தி இருக்காங்க. ஒட்டக சிவிங்கிகள் உயரமா இருந்தாலும் குணத்துல சார்ந்த சொரூபிகள் மாதிரி இருக்கிற விலங்குகள். ஆனா நேரம் சரியா இல்லைன்னா அதுங்களும் வயலண்டா மாறலாம். 2018ல பிரிட்டிஷ் ஆராய்ச்சியாளரான KT வில்லியம்ஸ் ஃபீல்டு ரிசர்ச்சுக்காக சவுத் ஆப்பிரிக்காக்கு போயிருக்காங்க. அங்க ஒரு கூட்டம் ஒட்டக சிவிங்கிகளை கண்காணிக்கும் போது அந்த கூட்டத்துல இருந்த ஒட்டக சிவிங்கி ஒண்ணு கோபமாகி அவங்களுக்கு நேரா வந்திருக்கு. அவங்க அந்த இடத்தை விட்டு போகிறதுக்குள்ளேயே அது அவங்கள பலமா மிதிச்சிருக்கு. ஒட்டக சிவிங்கியோடைய கால்கள் ரொம்ப பலமானவை. இந்த கால்களை பயன்படுத்தி இதுங்களால சிங்கத்தையே கொல்ல முடியும். அப்போ அவங்களுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க. மிதி வாங்கி கீழே விழுந்த அவங்கள அந்த ஒட்டக சிவிங்கி இன்னும் சில முறைகள் மிதிச்சிருக்கு. பல எலும்பு முறிவுகளும் பலத்த காயங்களும் அவங்க உடல் முழுக்க இருந்தது. ஆனா ஆச்சரியப்படுத்தும் விதமா அவங்க உயிர் பழச்சிருந்தாங்க. ஆனா அவங்க முழுசா சரியாகி வர பல மாதங்கள் ஆகியிருக்கு. இந்த தாக்குதல் வனவிலங்குகள் மேல தனக்கு இருந்த மரியாதையை கூட்டி இருக்கிறதாவும் இயற்கையின் கணிக்க முடியாத தன்மையை தான் மதிக்கிறதாவும் சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்துல வனவிலங்குகளை ஆராய்ச்சி பண்றவங்க எப்படி அவங்களுடைய உயிரை பணயம் வச்சு வேலை பார்க்கறாங்க அப்படிங்கறத இந்த தாக்குதல் மொத்த உலகத்துக்கும் காட்டியிருக்கு. சஃபாரிக்கு போயிருந்த இந்த குழு சில வரிக்குதிரைகளை பார்த்ததும் அந்த வரிக்குதிரை கூட்டத்துக்கு நடுவுல அவங்க காரை நிறுத்தியிருக்காங்க. அவங்க கார் கண்ணாடிகளை இறக்கி விட்டு வரிக்குதிரைகளை ரசிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு வரிக்குதிரை வண்டிக்குள்ள தலைய விடுது. ஆரம்பத்துல அவங்களோட தலைய மோந்து பார்த்து அவங்கள ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்த அந்த வரிக்குதிரை திடீர்னு அவங்க தோள்பட்டைய பலமா கடிக்குது. கடி பலமா பட்டிருந்தாலும் அவங்க வலிய வெளியே காட்டாம சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. கடிக்கும் போது அவங்க பயந்ததால குதிரை பயந்து போய் காரை விட்டு தூரமா போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் மூலமா சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரியான வீடியோக்களுக்கு தமிழ் ஒண்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.